வேதநாயகம் பிள்ளை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் யார் என்றால், திருச்சியிலே சவேரி முத்து பிள்ளைக்கும் ஆரோக்கியமேரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் ஒரு கிறிஸ்துவர், அதிலும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர். அப்படிப்பட்டவர் அந்த காலத்திலே ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருந்த காரணத்தினால் துபாஷ் என்று சொல்வார்கள். அதாவது இரு மொழி தெரிந்தவர்களுக்கு துபாஷ் என்று பெயர். அன்றைக்கு இருந்த ஆங்கிலேயருக்கு நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆங்கிலத்திலே கொண்டு போய் அவர்களை விளக்குவதற்குரிய வேலையை செய்தவர்கள். சென்னையிலே பச்சையப்ப முதலியார் துபாஷாக இருந்தவர். அப்படி நம்முடைய மயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் அன்றைக்கு துபாஷாக இருந்தார். அது இல்லாமல் அன்றைக்கு மாயூரம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு மயிலாடுதுறை அந்த நீதிமன்றத்திலே அவர் நீதிபதியாக இருந்தார். அன்றைக்கு அது அவர்களுக்கு பெயர் முன்சிப்பின் பேரு, வெள்ளைக்காரர் காலத்திலே முன்சிப். ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர். அந்த காலகட்டத்திலே ஆங்கிலேயர் காலத்திலே மிகப்பெரிய அளவு சென்னையிலே ஒரு பஞ்சம் வந்தது, உணவு பஞ்சம். ஒன்று, அந்த பஞ்சம் என்பது தற்காலிகமாக நடந்தது என்றாலும், இன்னொன்று இங்கிருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய நாட்டுக்கு கொண்டு போய் சென்று விட்டார்கள். இரண்டு பஞ்சமும் ஏற்பட்டது. ஒன்று ஏற்படுத்தப்பட்ட பஞ்சம், இன்னொன்று மழை பெய்யாத காரணத்தினால் ஏற்பட்ட ஒரு பஞ்சம். இந்த காலகட்டத்திலே மயூரம் வேதநாயகம் பிள்ளை என்ன செய்தார்னா, அன்றைய காலகட்டத்திலே இருந்த நிழக்கிழார்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், சைவ ஆதீன மடங்கள், இவர்களிடம் சென்று பொருளை பெற்று அந்த பொருளின் மூலமாக அரிசியை வாங்கி அந்த பஞ்சகாலத்திலே மாயூரத்திலே கஞ்சி தொட்டியை திறந்து வைத்தவர் மாயூர வேதநாயகம் பிள்ளை அவர்கள். அது இல்லாமல் ஐரோப்பிய நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவ பாதிரியார்களிடம் இங்க சென்னையில் ஏற்பட்ட பஞ்சத்தை போக்குவதற்காக பொருளை பெற்று இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வித சாதி இன பேதம் இன்றி எல்லோருக்கும் அவர் உணவை கொடுத்தவர். இன்னொரு சிறப்பு என்னவென்றால், அவர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் யாரார் என்றால், மீனாட்சி சுந்தரம், ராமலிங்க வள்ளலார், அதற்கடுத்து திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் சுப்பிரமணிய தேசிகர், கோபாலகிருஷ்ண பாரதி, இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்னவென்றால், முதலாக பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற ஒரு புதினத்தை தமிழுக்கு கொடுத்தவர் யார் என்றால் அந்த மயூர வேதநாயகம் பிள்ளைதான் முதலாக புதினத்தை நமக்கு கொடுத்தவர். அப்படிப்பட்ட மயூர வேதநாயகம் பிள்ளை 13 ஆண்டு காலம் அன்றைக்கு அவர் மாவட்ட நீதிபதியாக இருக்கிறார். அப்பொழுது ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிலே நீண்ட காலமாக வாதி பிரதிவாதிகளோடு விசாரணை நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுகள் பல கடந்து கொண்டே இருக்கிறது. அந்த கடந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் யார் பக்கம் தீர்ப்பு சொல்வது என்ற ஒரு கடினமான சூழல் ஏற்படுகிறது மயூரம் வேதநாயகம் பிள்ளைக்கு. என்ன தீர்ப்பு சொல்வது என்று அவருக்கும் புரியவில்லை. இந்த பக்கமும் நியாயமாக இருக்கிறது, இந்த புறத்திலும் நியாயமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று அவர் தீர்ப்பு சொல்ல முடியாத ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் அந்த இரு தரப்பு வாதி பிரதிவாதிகளில் ஒரு வாதி என்ன பண்றான், அன்றைக்கு நீதிபதியாக இருந்த இவரை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வருகிறார், நீதிபதி வீட்டுக்கு. அங்கே இருந்த அந்த காவல்காரன் உள்ளே இருக்கக்கூடிய நீதிபதியை போய், அவ்வளவு எளிதாக நீதிபதியை யாரும் சந்தித்து விட முடியாது, உங்களை பார்ப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார், உள்ளே விடலாமா என்று கேட்கிறார். உள்ளே அனுப்பிவிடுங்கள் என்று அவரும் சொல்லி அனுப்புகிறார். அந்த வாதி உள்ளே வருகிறார். வந்தவர் அங்கே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்த நீதிபதியை பார்த்து வணங்குகிறார். வணங்கிவிட்டு அவரிடம் சொல்கிறார், ஐயா, நான் தொடுத்த வழக்கு பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது, தீர்ப்பும் வரவில்லை,
தீர்ப்பு வராத காரணத்தினால் அது எனக்கு பெரும் சுமையாக இருக்கிறது. அதனால் நான் ஒரு 100 ரூபாயை தருகிறேன். 1700 காலகட்டங்களில் 100 ரூபாய் என்பதற்கு என்ன மதிப்பு என்று யோசித்து பாருங்கள். அந்த வாதி 100 ரூபாய் கொடுக்கிறார். இப்பொழுது நீதிபதி யோசிக்கிறார், என்ன இவன் கையூட்டாக 100 ரூபாய் கொடுக்கிறானே, சரி மறுபடியும் யோசிக்கிறார், சரி வாங்கிக் கொள்வோம் என்று அவரிடம் அந்த 100 ரூபாயை வாங்கிக் கொள்கிறார். இந்த 100 ரூபாய் கொடுத்தவன் என்ன பண்றான்னா, போகும்போதே தீர்ப்பு நமக்கு சாதகமாகத்தான் வரும் என்று நினைத்து கொண்டு அவன் செல்றான். இப்போ அடுத்த நாள் நீதிமன்றம் கூடுகிறது. வாதி பிரதிவாதியை சார்ந்த வழக்குரைஞர்கள் வருகிறார்கள். இப்பொழுது வாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிபதியாக இருக்கக்கூடிய மயூரம் வேதநாயகம் பிள்ளை, இப்பொழுது நான் தீர்ப்பை வாசிக்க போகிறேன் என்று அவர் சொல்கிறார். இப்பொழுது தீர்ப்பு வாசிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. தீர்ப்பை வாசிக்கிறார். இப்ப அந்த 100 ரூபாய் கொடுத்தான் பாருங்க, அவனுடைய வழக்கை தள்ளுபடி செய்து எதிர்த்தரப்பிலே இருந்தவனுக்கு இது வெற்றி என்று அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். இந்த 100 ரூபாய் கொடுத்தவை யோசிக்கிறார், நேற்று நாம கொடுக்கும் பொழுது இவர் வாங்கி கொண்டார், வாங்கி கொண்ட பிறகு தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நமக்கு எதிரான தீர்ப்பை இவர் சொல்லிவிட்டாரே என்று அவன் வேதனையுடன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது மயூரம் வேதநாயகம் பிள்ளை சொல்கிறார், நேற்று இந்த வாதி என்னுடைய வீட்டிற்கு வந்து 100 ரூபாய் என்னிடம் கொடுத்து தீர்ப்பை தனக்கு சாதகமாக சொல்லுங்கள் என்று சொன்னான். எனக்கு அப்பொழுதே விளங்கிவிட்டது, எவன் ஒருவன் தன் பக்கம் நியாயம் இருந்தால் யாருக்கும் கையூட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவன் வந்து என்னிடம் 100 ரூபாய் கொடுத்து தனக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லுங்கள் என்று சொல்கின்ற பொழுதே இவன் பக்கம் பாதகம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவன் கொடுத்த இந்த 100 ரூபாயை இப்பொழுதே அவனிடம் கொடுக்கிறேன் என்று கொடுத்து தீர்ப்பை வழங்கினார். ஓதல் வேண்டும் ஒளிமாழ்வும் செய்வினை அதும் என்னும் அவர். இதுதாங்க இந்த குறளுக்கு பொருத்தப்பாடான ஒரு செய்தி. அந்த குறளுக்கு என்ன பொருள்னா, தனக்கு ஒரு உயர்வு வேண்டும், தீங்கில்லாத வாழ்வு வேண்டும், ஒளி மாழ்வும் செய்வினை, நம்முடைய புகழுக்கும் செல்வத்திற்கும் களங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்யாமல் யார் இருக்கிறார்களோ அதும் என்னும் அவர் என்ற ஒரு குறளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தவர் யார் என்றால் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டிய ஒரு நீதிபதியாக அன்றைக்கு நமக்கு ஒரு உதாரண புருஷராக இருந்தவர் யார் என்றால் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. இது ஒரு குறள். அடுத்த குறள், இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி அவர். இப்ப இதற்குரிய கதையை தேடுகின்ற பொழுது எந்த ஒரு குறளாக இருந்தாலும் பொருள் சொல்கின்ற போது அந்த நேரத்தில் நினைவில் இருக்கும். ஆனால் ஒரு செய்தியின் மூலமாக நாம் சொல்கின்ற பொழுது அந்த செய்தியின் ஊடாக வள்ளுவர் எந்த கருத்தை வலியுறுத்தினாரோ அந்த கருத்து நம் மனதிற்குள்ளே ஆழமாக வந்து பதியும். அன்றைக்கு சுதந்திர போராட்ட காலம். இன்றைக்கு நாம் சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அன்றைக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சிவகங்கை சீமையிலே மருதுபாண்டிய சகோதரர்கள், அன்றைய கும்பினிக்காரர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயரை எதிர்த்தவர்கள், எதிர்த்து போரிட்டவர்கள். எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்தும் மருதுபாண்டியர்களை பிடிக்க வேண்டும் என்று அன்றைய ஆங்கிலேயர்கள் திட்டமிடுகிறார்கள். அப்படி அவர்களிடமிருந்து தப்பித்து திருக்கோட்டியூர் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலே மருதுபாண்டி சகோதரர்கள் தங்கி இருக்கிறார்கள். அந்த திருக்கோட்டியூர் எதற்கு பெருமை என்றால், வைணவத்திலே மதத்திலே புரட்சி செய்த மகான் என்று சொல்லப்படுகின்ற ராமானுஜருக்கு ஓம் நமோ நாராயணா என்கிற ஒரு மந்திரத்தை
உரைத்த பெருமான் திருக்கோட்டியூர் நம்பி என்பவர் வாழ்ந்த ஊர்தான் அந்த ஊர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த கோயிலின் கோபுரத்தின் உச்சிக்கு சென்றுதான் ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்கிற தனக்கு கிடைத்த மந்திரத்தை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று மக்களிடம் போதித்த ஊர் அந்த திருக்கோட்டியூர். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்திலே இவர்கள் உறங்குவதற்காக செல்கிறார்கள். அப்படி செல்கின்ற பொழுது ஒற்றர்கள் மூலமாக இவர்களுக்கு செய்தி வருகிறது. என்ன செய்தினா, இவர்களை பிடிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இவர்களுக்கு வருகிறது. வந்தவுடனே ஒரு குதிரைக்காரனை அழைத்து மருதுபாண்டி சகோதரர்கள் அங்கிருந்து தப்பித்து செல்வதற்காக இரவோடு இரவாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது விடியற் காலை நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது பகலிலே சென்றால் இந்த செய்தியானது ஆங்கிலேயர்களுக்கு தெரிந்துவிட வேண்டும், தெரிந்துவிடும் என்ற ஒரு காரணத்தினால் நாம் இன்றைக்கு இந்த பகலிலே எங்காவது ஒரு இடத்திலே மறைந்திருக்க வேண்டும் என்று குதிரையிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி எதுன்னா ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இவங்க போறாங்க. ஒரு கூரை வீடு, அதாவது பனை ஓலைகளால் நெய்யப்பட்டிருந்த ஒரு வீடு. அந்த வழியா போறாங்க. போகின்ற பொழுது வாசலிலே ஒரு மூதாட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருக்கிறார். அந்த வயதான மூதாட்டியை பார்த்து இவர்கள் குதிரையிலிருந்து இறங்குகிறார்கள். இறங்கி அந்த மூதாட்டியிடம் கேட்கிறார்கள், அம்மா, எங்களுக்கு பசி அதிகமாக இருக்கிறது, இரவு உணவு உட்கொள்ளவில்லை, தாகமாகவும் இருக்கிறது, எங்களுக்கு தண்ணீரும் வேண்டும், உணவு வேண்டும், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அந்த மூதாட்டியிடம் இந்த மருது பாண்டியர்கள் கேட்கிறார்கள். அந்த மூதாட்டிக்கு இவர்கள் மருது பாண்டியர்கள் என்பது தெரியாது. யாரோ ஒரு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய வீட்டிலே இரவு மீதம் இருந்த ஒரு பழைய சோறு தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும்தான் இருக்கிறது, வேண்டுமானால் அதை கொடுக்கிறேன், நீங்கள் உணவருந்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அம்மா, மறைவாக இந்த குதிரையை கட்ட வேண்டும், அதற்கு ஏதாவது இடம் இருக்கிறதா என்று மருதுபாண்டியர் கேட்கிறார். என் வீட்டிற்கு பின்னாலே ஒரு கொட்டகை இருக்கிறது, அந்த கொட்டகையிலே கொண்டு போய் நீங்கள் இந்த குதிரையை கட்டி வைத்து விடுங்கள், இந்த குதிரைக்கு தேவையான உணவையும் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் இவர்களுக்கு இருவருக்கும் அந்த பழைய கஞ்சியை கொடுத்து பசியாற்றுகிறார். அப்பொழுது மருது பாண்டியர் நினைக்கிறார், சிவகங்கை சமஸ்தானத்திலே எவ்வளவு அற்புதமான உணவுகளை எல்லாம் உண்டு இருக்கிறோம், அறுசுவை உணவுகளை எல்லாம் ரசித்து உண்டு இருக்கிறோம், ஆனால் அவை அனைத்தும் ருசி அறிந்ததே தவிர பசியாற்றியதா என்றால் பசியாற்றவில்லை. ஆனால் இந்த மூதாட்டி கொடுத்த இந்த பழஞ்சோறு இந்த கடுமையான பசியை ஆற்றிவிட்டதே என்று எண்ணி அவர்கள் அந்த வயதான பெண்மையிடம் விடைபெற்றுக் கொண்டு வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த கொட்டகையிலே உறங்க செல்கிறார்கள். நாங்கள் இங்கு இருக்கின்ற விஷயத்தை எந்த காரணத்துக்கு கொண்டும் யார் கேட்டாலும் சொல்லாதீர்கள் அம்மா என்று அந்த மூதாட்டியிடம் சொல்கிறார். நான் அப்படியே செய்கிறேன் என்று சொன்ன அந்த மூதாட்டி அப்பொழுது கூட இவர்கள் யார் என்று கேட்கவில்லை. அவர்கள் போய் உறங்குகிறார்கள். மதிய நேரம், உச்சியிலே சூரியன் தகித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவர்களுக்கு விழிப்பு வந்து விடுகிறது. விழிப்பு வந்தவுடனே சரி, இங்கிருந்து நாம் கிளம்பி விடலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு வருகிறார்கள். அந்த மூதாட்டியிடம் போய், அம்மா, எங்களுக்கு உணவு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி, தாகத்தை தீர்த்ததற்கும் நன்றி, எவ்வளவு நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இங்கு தங்க வைத்ததற்கும் நன்றி என்று சொல்லிவிட்டு, அம்மா, உங்கள் வீட்டிலே ஏதாவது ஒரு எழுத்தாணி இருக்கிறதா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மூதாட்டி சொல்கிறார், என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய உறவினர் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்வுக்காக சென்று விட்டார்கள், இந்த எழுத்தாணி எங்கிருக்கிறது என்று எனக்கு தெரியாது, அதனால் என்னிடம் எழுத்தாணி கிடையாது. அந்த குதிரைக்காரனை அழைத்தார் மருதபாண்டி. அழைத்து வேலியிலே இருக்கக்கூடிய ஒரு முள் ஒன்றை பறித்து கொண்டு வா என்று சொன்னார். அவன் போனான், ஒரு முள்ளை உடைத்து எடுத்துக்கொண்டு வந்தான். இந்த மூதாட்டியினுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பனை ஓலையிலே ஒரு பனை ஓலையை கிழித்து வர சொன்னார்.
அதையும் அந்த குதிரைக்காரன் கிழித்து கொண்டு வந்தான். வந்த பிறகு அந்த பனை ஓலையிலே அந்த மருதுபாண்டியர் அந்த முள்ளிலே இந்த கிராமம் எனக்கு உணவு கொடுத்த இந்த மூதாட்டிக்கே சொந்தமானது என்று கீழே கையெழுத்து இட்டு அந்த மூதாட்டியிடம் கொடுத்தார். அந்த மூதாட்டி கேட்கிறார், இது என்ன அப்படின்னு கேட்கிறார். இனிமேல் இந்த கிராமம் முழுக்க உங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வருகிறது. அந்த பாட்டிக்கு புரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி எழுதி வாங்கி அதை வச்சுட்டாங்க. இவர்கள் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின பின்னால கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சுன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் இந்த சிவகங்கை சமஸ்தானத்தை முற்றுகையிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடித்து கொண்டு வருகிறார்கள். இந்த விஷயம் என்ன ஆச்சுன்னா, இது இந்த கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தி வருது. மருதுபாண்டியர்களை பிடிப்பதற்காக மிகப்பெரிய அளவிலே ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இப்பொழுது அந்த பிள்ளைகளும் வந்து விட்டார்கள், பார்க்கிறார்கள். அதிலே மருதுபாண்டியர் கையெழுத்திட்டு அந்த ஓலைச்சுவடி இருக்கிறார். இப்போ அந்த சமஸ்தானத்துல போய் கேட்கலான்னு பார்த்தா, சிவகங்கை சமஸ்தானத்தினுடைய அதிகாரிகளோ ஒப்புதல் வேணும். அவங்க ஒப்புதல் கொடுத்தால்தான் இந்த கிராமம் இந்த மூதாட்டிக்கு சொந்தமாகும். இப்போ எதிரிகளின் கையிலே சிக்குண்டு போனது சிவகங்கை சமஸ்தானம். இப்போ மருதுபாண்டியர்களை இவர்கள் பிடித்து விடுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் பிடித்து விட்ட பிறகு ஆங்கிலேயர்களிடம் இருந்த ஒரு நல்ல குணம், அவர்கள் மரண தண்டனை கொடுத்தாலும் சரி, இறப்பதற்குரிய எந்த ஏற்பாடு செய்தாலும் சரி, அந்த நேரத்திலே உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன என்று கேட்பார்கள். அதுதான் இன்றைக்கு வரை ஆங்கிலேயர்கள் கொடுத்த அந்த விதிமுறைதான் இன்றைக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் பார்பட்டு ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தால் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்கின்ற வழக்கம் இருக்கிறது. அப்படி இந்த மருதுபாண்டியரை கேட்கிறார். கேட்கின்ற பொழுது மருதுபாண்டியர் சொல்கிறார், இடுக்கண் படினும் இழிவந்த செய்ய. மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கான். எப்பொழுது வேண்டுமானாலும் அவனை தூக்கிலிட போகிறார்கள். அந்த நேரத்தில் கூட தனக்கு தூக்கு நேர போகிறதே என்ற சிந்தனை அவனுக்குள்ளே இல்லை. அவன் என்ன சொன்னான் என்றால், அந்த ஆங்கிலேயர்களிடம், நான் இந்த சிவகங்கை சமஸ்தானத்திலே நிறைய பேருக்கு பொருளை கொடுத்திருக்கிறேன், நிறைய பேருக்கு நான் கிராமங்களை எழுதி கொடுத்திருக்கிறேன். அவையெல்லாம் யாராருக்கு நான் கொடுத்தேனோ உங்களுடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் அவர்களுக்கு அது போய் சேர வேண்டும், அதை நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆங்கிலேயரே திகைத்து போய்விட்டான். மரண தருவாயிலே இருக்கின்ற ஒருவன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திப்பான், தன்னுடைய பாரம்பரியத்தை பற்றி சிந்திப்பான், தன்னுடைய பொருளை பற்றி சிந்திப்பான். ஆனால் தமிழனாக மருதுபாண்டியன் இருந்த காரணத்தினால்தான் அறத்தை பற்றி சிந்தித்தான், அடுத்தவருக்கு கொடுத்ததை பற்றி சிந்தித்தான். இது தமிழருடைய குணம். அன்றைக்கு அவன் எழுதி கொடுத்த அந்த ஓலைச்சுவடியின் படி அந்த கிராமம் வெள்ளையர்களால் அந்த மூதாட்டிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிராமத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் வரலையும் இருக்கு. பழங்கஞ்சி குருவனேந்தல் பேரு அந்த கிராமத்துக்கு. பழங்கஞ்சி கொடுத்து மருதுபாண்டியர் உணவை ஆற்றிய காரணத்தினால் அந்த கிராமத்திற்கு பழங்கஞ்சி குருவனேந்தல் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சி. அவர் தனக்கு ஒரு மிகப்பெரிய துன்பம் நேர்கின்ற நேரத்தில் கூட தவறான சிந்தனையும் தவறான செயலையும் ஒருபோதும் யாரும் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர் யார் என்றால் மருதுபாண்டியர்.